நமஸ்காரம். மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. அது பெரிய செலவாக இருக்கலாம், வரவேண்டிய பணம் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம், இல்லது வந்த பணம் உங்களுக்கு கையில் தங்காமல் செலவாயிட்டு இருக்குது, வீட்டில் ஒரு சேவிங்ஸே இல்லாமல் இருக்குது. பார்த்திங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகளை நிவர்த்தியாகி பணத்தடைகள் பூர்த்தியாகிறதுக்கு எந்த மாதிரி பரிகாரங்களை செய்யலாம்? இந்த பரிகாரங்கள் மகர லக்னத்துக்கு 100%, மகர ராசிக்கு 50% பொருத்தமானதாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீல நிற சங்குப்பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த பூச்செடியை வீட்டில் வளர்க்கலாம். அதை வீட்டில் வளர்த்து அந்த பூக்களெல்லாம் சேகரித்து காய வச்சு அதை ஒரு கஷாயம் மாதிரி அருந்திட்டு வரலாம். அப்போது நீலமுப்பு செடியை வீட்டில் நீங்கள் வளர்க்கவே உங்கள் வீட்டில் பணம் சார்ந்த பிரச்சனைகள், விரைய செலவுகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும். கோயில் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது, குச்சநீர் பொங்கு சனீஸ்வரர் கோயில் நீங்கள் வருடம் 1 முறையோ 2 முறையோ 3 முறையோ உங்களால் எப்போ முடியுமோ அப்போ தொடர்ச்சியாக போயிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பணம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சொன்ன 2 பரிகாரத்தில் உங்களால் எது ப்ராப்பராக செய்ய முடியுமோ அதை ப்ராப்பராக செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக பணம் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். வாழ்த்துக்கள்.